எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம். வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி. அத்தியாயம் 57. துருக்கி. நடுத்தர உயரத்தில் மாநிறம் கொண்ட ஆணவன் இன்முகத்துடன் யாஷ் பவித்ரா மேஜையை நெருங்கினான். யாரென்றே தெரியாதவனை யாஷ் இமைக்காது பார்க்க பவித்ராவோ எழுந்து கைகளை நீட்டினாள். இங்கு கொடுங்க குழந்தைய என்றவளோ வாங்கிக் கொண்டாள் சிசுவை ஆணவனின் கையிலிருந்து. கதிர் என்று சொல்லி கையை நீட்டிய புதியவன் அவனை அறிமுகப்படுத்தி கொண்டான். தியாஷ் என்று யாஷும் அவன் பங்கிற்கு கை குலுக்கி கொண்டான். நீங்க பேசிக்கிட்டுருங்க, நான் பாப்பாவோட ஒரு வாக் போயிட்டு வரேன் என்ற பவித்ராவோ ஆண்களை தனியே விட்டு நகர்ந்தாள். பாத்துமா என்று கதிரோ யாஷிடம் தொடர்ந்தான் பேச்சை. பவி சொல்லியிருக்காங்க, நீங்க தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிருந்த மாப்பிள்ளைன்னு என்றவன் இழுக்க ஆமுதித்த யாஷும் தலையாட்டினான். என் தம்பிதான் பவித்ராவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு தண்ணியில போதை மருந்து கலந்து கொடுத்து தப்பா நடந்துக்கிட்டான். நிஜமாவா சொல்றீங்க? நம்பவே முடியல என்னால என்ற யாஷோ அதிர்ச்சியோடு பதிவு செய்தான் அவனின் கருத்தை. தம்பியின் வரலாறு கூவமாகவும் அண்ணனின் டிப்டாப் வேர்ல்டு கிளாஸாகவும் இருக்க, புரியுது நீங்க நினைக்கிறது. என்ன பண்றது, வருத்தமும் வேதனையும் தான் பட முடியும். ஒரு நல்ல குடும்பத்துல அப்படிப்பட்ட கெட்டவன் இருந்திருக்கான்னு என்றவன் வருந்தி சொல்ல, மேஜை மீதிருந்தவன் கையை யாஷ் மெல்லமாய் தட்டி கொடுத்தான் ஆறுதலாய். பல பொண்ணுங்க வாழ்க்கையே அவன் பாழாக்கி இருக்கான் தியாஷ். இது தெரியாம பவித்ராவும் அவனோட காதல் வலையில விழுந்து ஏமாந்துட்டாங்க என்று கதிர் சொல்லிட, உங்க தம்பி பண்ண பாவத்துக்கெல்லாம் சேர்ந்துதா கடவுள் அப்படி ஒரு கொடுமையான நோயை அவருக்கு கொடுத்துட்டான் போல. விடுங்க கதிர், நடந்தது நடந்துருச்சு, இனி நடக்கிறத பார்ப்போம் என்ற யாஷை பெருமூச்சு கொண்டு நோக்கியவனோ, வாழ்க்கையை தொலைச்ச பவித்ராவை நானே மெடிக்கல் டெஸ்ட் பண்ண கூட்டிட்டு போனேன். கடவுள் புண்ணியத்துல பவித்ராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கதிர் சொல்ல, தேங்க் காட் என்று உளமாற சந்தோஷம் கொண்டான் யாஷ். நான் அப்பவே குழந்தை வேணான்னு சொன்னேன், ஆனால் பவித்ரா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்ககிட்டையாவது நடந்ததை சொல்ல சொன்னேன், அதுக்கு பதிலே இல்லை. கடைசியாக கல்யாணம் நடக்க 1/2 மணி நேரம் இருக்கும்போது எனக்கு கால் பண்ணாங்க. ஒரே அழுக, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல என்றவன் சொல்லிட, அந்த நாள் தான் எங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகிற ஒரு விசேஷமான நாள்னு நான் என் கனவுல கூட நினைக்கல தியாஷ் என்று இடைமறித்து சொன்னாள் பவித்ரா. ஆமாம் தியாஷ், எங்கிருந்து எனக்கு அப்படி ஒரு தைரியம் வந்துச்சுன்னே தெரியல. ஆனால் வந்துடுச்சு. நான் கூப்பிட்டா வருவீங்களான்னு பவித்ராவை கேட்டேன். அமைதியாக இருந்தாங்க. யாரோ ஒரு ஆள் என் தம்பி குழந்தைக்கு அப்பாவாக இருக்கிறத விட நானே இருந்துட்டு போகிறேன்னு சொன்னேன் என்று கதிரோ நேரடியாகவே பவித்ராவை பார்த்துட்ட, அவளோ கண்டும் காணாதவள் போல குழந்தையை கவனித்தாள். ஓகே சொல்கிறதுக்கு என்ன, நல்லா ஜம்முன்னு தானே இருக்கீங்க என்று யாஷ் நக்கலடிக்க, இதுக்கான பதிலை பவித்ரா இப்போ வரைக்கும் சொல்லலையே தியாஷ். ஆனால் அன்னைக்கு நான் கூப்பிடும்போது வந்துட்டாங்க. பவித்ரா என்கிட்ட கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மலேசியா வேண்டாம் என்று சுவாரஸ்யமாக கதிர் அவர்களின் கதையை சொல்லி கொண்டிருக்க, எனக்கு வெளியூர் பற்றியெல்லாம் எதுவும் தெரியாது தியாஷ். பல்லவிக்கு தான் வெளிநாடுனா உசுறு. இங்கேயவே வந்து தங்கி படித்து வேலை பார்த்து அப்படியே இருக்கணும் இப்படி இருக்கணும்ன்ட்டு நிறைய சொல்லுவா. அதான் இவர்கிட்ட லண்டன் போயிடலான்னு சொன்னேன். ஒருவேளை லக் இருந்தா பல்லவியவே இங்கே சந்திப்போங்கிற நம்பிக்கை தான் என்றால் பவித்ரா லேசாக சோகத்தோணியில் வேறெங்கோ பார்த்தபடி. எங்கள் கதையை விடுங்க தியாஷ், உங்கள் கல்யாணம் பாதியிலேயே நின்று போக நாங்கள் தான் காரணம். முதல்ல அதுக்கு நீங்கள் எங்களை மன்னிச்சிடுங்க என்று கதிர் பாவ மன்னிப்பு கொள்ள, ஐயோ மறுபடியும் மன்னிப்பா, வந்ததுலேருந்து பவித்ரா கேட்டாங்க, இப்போ நீங்களா என்றான் யாஷ் சிரித்து கொண்டே. பின்ன தப்பு பண்ணது நாங்கள் தானே என்று கதிர் மீண்டும் ஆரம்பிக்க, ப்ளீஸ் கதிர் விட்டுடுங்க, அது பழைய கதை. எனக்குமே இப்போ கல்யாணமாகி 1 வருஷங்கிட்ட ஆக போகுது என்று யாஷ் சொல்லிட, பொண்ணு என்று தயங்கி கேட்டாள் பவித்ரா. பல்லவி என்று ஒற்றை வார்த்தையில் சொன்னான் யாஷ். அதிர்ந்த பவித்ராவோ நெஞ்சில் கை வைத்தார்படி அவனையே வெறித்து கேட்டாள், ஏன் தங்கச்சி பல்லவியா? ஆமாம், நம்ம பல்லவி தான். நீங்கள் போனதுக்கு அப்புறமா கல்யாணம் நின்று போகிற நிலமையில தான் இருந்துச்சு. திடீர்னு அம்மா என்ன நினச்சாங்கன்னே தெரியல. பல்லவியை கட்டிக்க சம்மதமானு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் பல்லவிக்கு ஓகேவான்னு கேட்க சொன்னேன். கடைசியாக எல்லார் விருப்பத்தோடையும் கல்யாணம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு என்றான் யாஷ் உண்மையை மறைத்து மேலோட்டமாய் நடந்ததை மட்டும் சொல்லி. பல்லவி சந்தோஷமாக தானே இருக்கா என்று கேட்டு காத்திருந்தாள் பவித்ரா தங்கையின் கணவனின் பதிலை. மீட் பண்ணும்போது நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்றவனோ பின்மற்ற விடயங்களை அளவலாவிக் கொண்டு அலைபேசி எண்களை பரிமாற்றம் செய்து விடை பெற்றான் கதிர் பவித்ரா தம்பதிகளிடமிருந்து. இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திடுங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.